நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது 2022 மார்ச் மாதம் 21ஆம் தேதி, அதாவது தமிழ் மாதம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ராகு கேதுக்கள் பயிற்சி அடைவதனுடைய பலாபலன்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை பெற போகிறது, வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்பொழுது நாம் இந்த எபிசோடில் ராகு கேதுக்கள் பயிற்சியை பற்றி நம்ம சொல்ல இருக்கிறோம். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிழல் கிரகங்கள்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள். இப்போ சூரியன் சந்திரனை நம்ம பார்க்குறோம், மற்ற கிரகங்களை நம்மளால் யூகிக்க முடியுது. ஆனால் ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்களை வச்சு தான் ஊர்ஜிதம் பண்ண முடியுது. அப்போது ராகு கேதுக்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மற்ற கிரகங்களை காட்டிலும் ராகு கேது வலிமையானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. சூரியன் சந்திரன் குரு சனி இப்படி இந்த கிரகங்களை காட்டிலும் பாம்பே வலியுதுன்னு சொல்லிட்டு பாடலே இருக்குங்க. அப்போது அதாவது ஒரு தொழில் ஸ்தானத்தில் பாவிகள் இருக்கணும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாவிகள்னு சொல்கிறத விட பாம்பு இருந்தால் கூட 10 பாம்பு இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் இப்போ எப்படியா தொழில் பழிச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பாம்புக்கு அவ்வளோ ஒரு நிலை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ராகு கேதுக்களுக்கு பலன் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக பலன் சொல்லணும். நம்ம ஒன்று யூகித்து பலன் சொன்னால் அவர் கஸ்டமர் இல்லைம்பார். அப்படி இது ரொம்பவும் நம்மளை ஜோசியர்களை பல்ட்டி அடிக்க வச்சிரும். இந்த ராகு கேதுக்களை உணரவே முடியாது. அதனுடைய பலன்களை சொல்வது என்பது ரொம்ப ரொம்ப அரிது. ராகு கேதுக்கள் பார்த்து எந்த வீட்டில் போய் ராகு அமர்கிறாரோ அந்த வீட்டு வேலையை செய்வார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேஷத்துக்கு வராரு, மேஷத்துக்கு வரும்பொழுது மேஷ ராகு அப்படின்னாக்கா செவ்வாயினுடைய வேலையை எடுத்து செய்வார். அது மட்டும் இல்லைங்க, அந்த ராகு எந்த சாரம், இப்போ ராகு பயிற்சி வரும்பொழுது சூரியனுடைய சாரத்தில் தான் முதல்ல வரார். அப்போது சூரியனுடைய வேலையை எடுத்து செய்வார், செவ்வாயினுடைய வேலையை செய்வார். எந்த கிரகங்கள் ராகுவை பார்க்குதோ அந்த கிரகத்தினுடைய வேலையை எடுத்து செய்வார். இவரை பொறுத்தவரையிலையும் ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. யார் வீட்டில் ராகு கேதுக்கள் அமர்கிறார்களோ அந்த வீட்டு பலனை எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு கேதுக்கள் கூட சேர்ந்த கிரகங்கள், ராகு கேதுவை பார்த்த கிரகங்கள், ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகத்தினுடைய வேலை, இப்படி பல நிலைகளில் ராகு பகவான் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பாருங்கள், ராகு பெரிய லெவலில் செய்வார்னு சொன்னால் கேது கெடுப்பார். இல்லை கேது கொடுக்குறாருன்னா ராகு ஒரு கிரகம் நல்ல இடத்துலையும் ஒரு கிரகம் நெகட்டிவான இடத்துலையும் தான் இருக்கும். ஏன்னா 180 டிகிரியில் இது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. பாருங்கள், சூரியனை வச்சு தான் கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்ரம் கிடையாது, மற்ற கிரகங்கள்லாம் வக்ரமாகுங்க. சூரியனை நெருங்கும் பொழுது ஒரு லெவலுக்கு இந்த டிகிரியிலேருந்து இந்த டிகிரி வரைக்கும் ஒரு கணக்கு இருக்குங்க. அப்படி அந்த காலகட்டத்தில் வக்ரம் அடைகிறது கிரகங்கள். ஆனால் ராகு கேதுக்கள் ஏற்கனவே கிளாக் வைஸ், மற்ற கிரகங்கள் கிளாக் வைஸில் போனால் இந்த ராகு கேதுக்கள் ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றுது. இது முழுமையான வக்ரம் பெற்ற நிலையிலே இருக்கிறதால இதுங்களுக்கு வக்ரம் கிடையாது. ஏற்கனவே வக்ரத்தில் தானே சுற்றிட்டுருக்காங்க, நெகட்டிவாக தானே சுற்றுறாங்க. எல்லா கிரகங்களும்
கிளாக் வைஸ் போனால் இது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிட்டுருக்கு. அப்போ ராகு கேதுக்களுக்கு ஏற்கனவே இது வக்ரமான கிரகங்களாக இருக்கிறதால இதுக்கு வக்ரம் கிடையாது. இந்த ராகு கேதுக்கள் எப்படி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியோ உச்சமோ இருந்தார் சொன்னால், இல்லை நல்ல இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா, கெடாமல் இருக்கிறார், சூப்பராக இருக்கிறார் சொன்னால் ராகு வந்து நல்ல பலனை தருவார். அதையும் தாண்டி ராகுக்கு வீடு கொடுத்தவன் மட்டும் இல்லைங்க, சாரம் கொடுக்குறவன் அவனும் நல்ல நிலையில் இருக்கணும். ராகுக்கு இப்போ வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் ராகு பயணமாக போகிறார் அப்படின்னா, அப்போ சூரிய பகவான் நல்ல நிலையில் இருந்தார்னு சொன்னால் இது வந்து வீடு கொடுத்த செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறார்னு சொன்னால் இது வந்து அபரீதமான ஒரு பலனை தருவார் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இதையும் தாண்டி இன்னும் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ராகுக்கு வீடு கொடுத்தவன் வக்ரம் அடைந்தால் இன்னும் நல்ல பலனை, சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு வந்து பிரம்மாண்ட காரகன்னு பேருங்க. எதை ஒன்றுத்தையும் விரிவாக்கம் செய்யக்கூடியவர் அவர். பாருங்கள், இப்போ ராகு தசை ஒருத்தருக்கு நடக்குதுன்னு வைங்க, அவர் இப்போ பெரிய விஷயம், ஒரு கடைகண்ணி ஆரம்பிக்கணும்னு ஒரு யோசனை இருப்பார். ஏங்க 1,00,000 ஆகிடும் பொழுதுங்க, கடைகண்ணி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவார் ஆரம்பத்தில் பேசும்போது. அப்புறம் அவர் கடையை ஓப்பன் பண்ணும்போது போய் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். என்னங்க 1,00,000 கடை ஆரம்பிக்க போகிறீங்க, 20,00,000 ஆயிடுச்சு அப்படின்னா, ஆமாங்க கொண்டாந்து விட்டுருச்சிங்க. யார்கிட்டையும் கேட்டேன், எல்லோரும் கொடுத்தாங்க, அது பெரிய லெவலில் அவங்கவுங்க ஒரு பங்குக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னாங்க, கட்சியில் எக்ஸ்பேண்ட் ஆகி பெரிய லெவலில் வந்துடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராகு பொறுத்தவரையிலையும் இருக்கிற இடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். கேது பகவான் இருக்கிற இடத்தை சுருக்குவார்னா, கேதுனுடைய நிலை இருக்குது உங்கள் ராசியில் வந்துச்சுன்னு சொன்னால் இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக எல்லார்கிட்டையும் நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க, நல்லா ஃப்ரீயாக சுற்றிட்டுருப்பீங்க. கேது உங்கள் ராசியில் வந்து அமைஞ்சிச்சின்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக இருப்பீங்க, தனிமையாக இருப்பீங்க. தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி, ஒரு 40-50 வயசுக்கு மேலே போனால் ஞானத்தை தேடுறது, அதாவது ஆன்மீகத்தில் ரொம்ப அதிக ஈடுபாடு இருக்கிறது. இப்படி இந்த ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா அதனுடைய இயல்பு வந்து அது எப்போவுமே இழக்கிறதில்ல. அது அடுத்தவங்க அதாவது வீட்டில் வந்து அமர்ந்தாலும் கூட இதனுடைய இவர்கள் செய்யும் பலன்களை லேசில் புரிஞ்சிக்க முடியாது. பாருங்கள், ராகு கேதுக்கள் 3 இப்போ ராகு பொறுத்தவரையிலையும் 3, 6, 11 ராகு கேதுக்கள் இந்த இடத்துக்களில் எந்த உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு ராகு கேதுக்கள் வந்தாச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் ராகுக்கு 10ஆம் இடமும் சொல்லியிருக்காங்க. ராகுக்கு மட்டும் 3, 6, 10, 11. இதுக்கு கேதுக்கு 3, 6, 11. இந்த இடங்களுக்கு ராகு வரும்போது நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பலனை தருவார்கள். ஆனால் ஒரு கிரகம் நல்லா செஞ்சதுன்னு சொன்னால் ஒரு கிரகம் செய்யறதுக்கு செய்யாது. அப்படித்தான். ஏன்னா 180 டிகிரியில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு நிலை. அதிலே குறிப்பாக பார்த்திங்கன்னா ராகுக்கு சில வாசகங்கள், ஒரு பாடலே இருக்குது. ஆமேடம் எருதுசுரா நண்டு கண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமையுமாயின் ராஜயோக பலனை தருவார் ராகு பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு எத்தனாவது ராசியாக கூட உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடமா இருந்தாலும் பரவாயில்லை, ராகு பகவான் ராஜயோக பலனை தருவார். ராகு பிரம்மாண்ட நாயகன், ஆனால் கேது வந்து ரொம்ப எளியவன், ரொம்ப சிம்பிளிசிட்டி. நிழல் கிரகமாக இருந்தாலும் ஒன்றுத்துக்கு ஒன்று எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அப்படி ஒரு நிலை. ராகுவை கருணாகம்னு சொல்லியிருக்காங்க பாடலில். இது வந்து கேது பொறுத்தவரையிலையும் சென்னாகன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ராகு தலையாக இருக்கும்போது கேது வாளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல பாடல்களில் ராகு கேதுக்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ராகு கேதுக்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கும்போது அதனுடைய பலனை சொல்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது இல்லைங்க. ரொம்ப கஷ்டம், புரிஞ்சிக்கவே முடியாது. ராகு பகவான் 8ல் இருப்பார், ராகு கெடுத்துருவாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருப்பார்.
கேது பகவான் அதே மாதிரி தான் 3 6 11 3 6 11 இருக்கும்போது கேது பகவான் அள்ளி வீசுவார். இளமையில் நிறைய பேருக்கு கேது திசை வந்து பெரிய லெவலில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் போகிறவங்கெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு கேது பகவானும் ராகு மட்டும்தான் செய்வார்னு எல்லாரும் சொல்கிறாங்க. கேதுவும் செய்வார். 3 6 11 இடங்களுக்கு கேது பகவான் வரும்பொழுது அவருடைய திசை நடக்கும் பொழுது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ரொம்ப அது கோச்சார ரீதியாக நான் சொல்லலை, பை பர்த் சார்ட்டில் உங்களுக்கு கேது திசை நடந்து அந்த கேது 3 6 11 இருக்கும்போது ரொம்ப அபரீதமான ஒரு பலனை தருவார். ராகு எப்படி தருவாரோ அது மாதிரி கொடுப்பார். என்ன, ராகு ஒரு 100 ரூபாய் கேட்குற இடத்துல ஒரு கட்டே தூக்கி அடிப்பார். ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆக்கிடுவார். கேது பகவானும் அந்தளவுக்கு செய்வார். இருந்தாலும் சரியாக கேது செய்கிறது நியாயமாக கரெக்டாக அப்படி ஒரு நிலையான ஒரு ராகு அநியாயம்னு கிடையாது. ராகு வந்து அபரீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் இந்த ராசி ரிஷப ராசியிலிருந்து மார்ச் 21 2022 மேஷத்துக்கு வருகிறார். பங்குனி 7 அப்போது கேது பகவான் விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு செல்கிறார். இப்போது இந்த ராகு கேதுக்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்ப்போமா? இப்பொழுது நாம் மிதுன ராசியை பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு இந்த ராகு கேதுக்கள் 18 மாத காலமும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்திலும் கேது பகவான் 6ஆம் இடத்திலும் இருந்தார். இந்த மிதுனத்துக்கு கடந்த 18 மாத காலம் பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்ல பலனையே, ஏன்னா 6ஆம் இடத்து கேது நல்லது செய்வார், 12ஆம் இடத்து ராகு ரிஷப ராகு அவரும் நல்லது செய்வார். 2 கிரகங்களும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு மிதுன ராசிக்கு அளப்பரிய பலன்களை வாரி வழங்கியது அப்படின்னு சொல்லலாம். கடந்த 18 மாத காலம். இப்போது வர இருக்கிற 18 மாத காலம் இந்த ராகு பகவான் எங்கே போகிறார் அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் அடைகிறார். கேது பகவான் 6ல் இருந்து 5ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ 11 என்பது ராகுக்கு ஸ்தான பலம் ஆகிறது. 3 6 10 11 ராகு பகவான் இருந்தால் அளப்பெரிய ராஜயோக பலனை தருவார் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போது பார்க்கும் பொழுது உங்களுக்கு டபுள் ப்ளஸ் வருதுங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 18 மாத காலமும். எப்போன்னா மார்ச் 21 தான் அவங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி பங்குனி 7 இந்த மார்ச் 21 அப்படியே ஒரு 18 மாத காலத்தை கூட்டிக்குங்க. இந்த 18 மாத காலமும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 11ஆம் இடம் ராகுக்கு ஸ்தான பலம் ஒரு ப்ளஸ்ஸு. அடுத்தது மேஷ ராகு மேடான ராகு அது 2வது ப்ளஸ்ஸு. எப்படிங்க சொல்கிறீங்க? ஆமாம், மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடம் உங்களுக்கு எத்தனாவது ராசியாக கூட இருக்கட்டும், இந்த எத்தனாவது இடமாக கூட இருக்கட்டும், இந்த 5 இடங்களுக்கு ராகு வரும்போது ராஜயோக பலனை தருவார்னு பாடல் வலியுறுத்தி சொல்கிறது. ஆமேடம் எழுதுசுரா நண்டு கண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமையுமாயின் ராஜயோக பலனை தருவார் அப்படின்னு. அப்போது 11ஆம் இடம் ஒரு ஸ்தான பலம் ஒரு ப்ளஸ்ஸு. ராகுக்கு மேஷ ராகு மேடான ராகு அது ஒரு ப்ளஸ்ஸு. 2 ப்ளஸ் இருக்குது இந்த ராகுக்கு. அப்போது ஏங்க பலனை தர மாட்டார்? மானவரைய பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். இந்த 18 மாத காலமும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம், ஒரு சுபீட்சம், ஒரு திருப்பு முனை கண்டிப்பாக வரும். அவர் மேஷத்தினுடைய வீட்டில் இருக்கிறார். மேஷம் என்பது எங்கே அப்படின்னா பூமிக்காரகன் செவ்வாயினுடைய வீடு. அப்போ 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா ரொம்ப அற்புதமாக 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக வருதல், தொட்டதெல்லாம் லாபம்,
நம்ம வந்து விரும்பி ஒரு வேலையை செஞ்சாலும் லாபம், விரும்பாமலே ஒரு கடமைக்கு சில பேர் செய்வாங்க, என்னவோ நானும் செஞ்சுக்கிறேன் அப்படி செஞ்சாலும் நிறைய லாபம் வரும். அதுதான் 11ஆம் இடம். எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொலங்கும், தொடாததெல்லாம் கூட தொலங்க வைக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். சூப்பரான இடங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காரு, பங்களா, நகைகள் இது எல்லாம் வாங்கி கொடுப்பார் 11ஆம் இடம். முதல்ல வீடுங்க, பூமிக்காரங்க. ஃப்ளாட்டு வாங்கிறது, இண்டிவிஜுவலாக ஃப்ளாட்டு இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ், அதாவது ஃப்ளாட் வாங்கிறது, இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கிறது, காலி மனை வாங்கிறது, இல்லை காலி மனை வாங்கி வீடு கட்டுறது, இப்படி ஏதாவது ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ் நிச்சயமாக ஒரு வீட்டை தந்து கிரகப்பிரவேசத்தை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக வரும். இதையும் தாண்டி காரு, பங்களா, நகைகள் வாங்கி தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதாவது 11ஆம் இடத்துல ராகு இருந்தார் சொன்னால் ஏற்கனவே கடன்லாம் அடைஞ்சு புதுசாக கடன் வாங்கி புதுசாக ஒரு எஸ்டிமேட் இது மாதிரி ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சுப செலவுகள் நிச்சயமாக பண்ணுவீங்க. அவருக்கு 3-11 பார்வை. 3-11 பார்வை அப்படின்னும் போது எங்கே பார்ப்பார் அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடம் ஆயிடுது. இந்த பக்கம் வந்து உங்கள் ராசியே அவர் பார்க்க போகிறார். இப்போது 9ஆம் இடத்தை ராகு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு பக்கபலமாக, உறுதுணையாக, ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். 9ஆம் இடம் என்பது அது மட்டும் இல்லைங்க. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போயிட்டு நீங்கள் அங்கே வேலைக்காக போகலாம், இல்லை படிக்க உயர்கல்விக்காக போகலாம். ஏன்னா 9ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம், உயர்கல்விக்காக போகலாம். அதே நேரத்தில் ஏற்கனவே நான் தொழில் பண்ணுறேங்க, தொழில் இங்கே பண்ணிகிட்ருக்கேன், அங்கே போய் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னா அங்கேயும் போய் தொழில் பண்ணலாம். வெளிநாடு வாசம் கண்டிப்பாக அமையும். வெளிநாட்டு தொடர்பு நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆரோக்கியமாக, ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பாக்கிய நிறைவுகள் பெறுவீர்கள். எதை தொட்டாலும் தொடங்கும். அதுதான் 11ஆம் இடம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கும் 2வது திருமணம் நடந்தேறக்கூடிய ஒரு காலகட்டம். லக்ஸுரி லைஃப், வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, காரு, பங்களா இத்தியாதிங்க. வீட்டில் எந்த பொருளும் எங்ககிட்ட இல்லைங்க, எல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் 11ல் இருக்கிற ராகு அமக்கலமான ஒரு பலனை தருவார். ராசியை பார்க்குறார் ராகு பகவான். ராசியை ராகு பகவான் பார்த்தா கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, சமூகத்தில் பேர், புகழ், அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. காசு பணம் வந்தால் எல்லாமே வந்துடுங்க. சுற்றத்தார்கள் வருவார்கள், சொந்தங்கள் வருவார்கள், நண்பர்கள் வருவார்கள். யார் யார் பிரிஞ்சு போனால் எல்லாரும் வருவாங்க. அப்போது இந்த ராகு 11ல் இருக்கும் ராகு அளப்பரிய பலனை, அதுவும் ராகு 11ல் இருக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 18 மாத காலம், இந்த மார்ச் 21 இருந்து 2022ஆம் வருஷம் மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து 18 மாத காலம் உங்களுக்கு சில்வர் ஜூபிலி, சூப்பரான காலம், பொற்காலம். உங்கள் காட்டில் மழை, ராகு பகவான் அளப்பரிய பலனை தருவார். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருக்கணுங்க. தசா புத்தி நல்லா இருந்தால் தான் நடப்பு. தசா புத்தி நல்லா இருந்தால் ராகு பேச்சு உங்களை தூக்கி விட்டுரும். ஆனால் தசா புத்தி சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு பேச்சு இந்த பெரிய 11ல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது. இது ஓரளவுக்கு கோச்சாரம் ஓரளவுக்கு தான் கை கொடுக்கும். பை பர்த் சார்ட், அதாவது நடப்பு உங்கள் ஜாதக அமைப்புப்படி நடக்கும் தசா புத்தி சிறப்பாக இருக்கணுங்க. அதுவும் இதுவும் இருந்ததுன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது இப்போ ராகுவை பற்றி சொன்னோம். இப்போ கேது வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது 5ஆம் இடம் போகலாமா, நல்ல இடமா? 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் கேது உட்காராரு. அதான் ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார், கேது இருக்கிற இடத்த சுருக்கம் பண்ணுவார். அப்போ 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம்.
குலதெய்வம் வழிபாடு, பூர்வீக இடத்தை குறிக்கிற இடம். அப்போ அங்கே கேது போய் உட்காராருன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு டிஸ்பியூட்டு கண்டிப்பாக வரும். அதாவது 5ல் கேது இருந்தால் சொந்த பந்தம், அதிலேயும் குறிப்பாக மாமனார் வகையில் பிரச்சனையை ஏற்படுத்தும். இப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு 5ல் கேது இருக்கிறதால மாமனார் வகையில் பிரச்சனையை ஏற்படுத்தும். சொந்த தொழில் செஞ்சிங்கன்னா சூப்பர், விருத்தியாகும், ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும், நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. 5ல் கேது நிற்பது உயர்கல்வி படிக்கிற அன்பர்கள் வெளிநாடு போய் படிப்பாங்க, உள்நாட்டில் படிப்பாங்க. இதெல்லாம் உயர்கல்விக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம். படிப்பு மிகவும் சிறப்பாக முடியும். PhD, MPhil போன்ற உயர்கல்வி படிப்புகள் வெளிநாட்டில் படிக்கும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த 5ல் கேது இருக்கிறது. இந்த மிதுன ராசி அன்பர்கள் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 5ல் கேது இருந்தால் சித்தர்கள், மகான்கள், யோகிகள் தொடர்பு ஏற்படும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து உயர்வான இடத்தை உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் இது பாசிட்டிவ், இது வரைக்கும் சொன்னது. இப்போ நெகட்டிவ் சொல்ல போகிறோம் பாருங்கள். பூர்வீக சொத்தில் நல்லா போயிட்டுருக்கோம், எந்த பிரச்சனையும் திடீர்னு வந்து ஏதாவது இதில் ஒரு வில்லங்க இருக்குது, என் சொத்து இதில் இருந்து 2 அடி எனக்கு வரணும்னு பக்கத்து கைனிக்காரன். பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும், புதுசாக முளைக்கும். அந்த பிரச்சனை வந்து இந்த 18 மாத காலமும் இழுத்துக்கிட்டே போகும். முடியுமான்னு சொன்னால் முடியாது. கிளைமேக்ஸ் மாதிரி ஒவ்வொரு மாதமும் இழுத்துக்கிட்டே போகும். முடிஞ்ச பாடு இருக்காது. பங்காளிங்கிட்ட சண்டை, வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு எல்லாருக்கிட்டையும் சண்டை தான். ஆனால் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வெளிநாட்டில் வசிக்கிறாங்க இல்லையா இந்த மிதுன ராசி அன்பர்கள், அவங்களுக்கு எல்லாம் பிஆர் கிடைக்கும். தாய்நாடு வரவே தேவையில்ல, அங்கேயே இருக்கலாம். வரவே முடியாது 5ல் கேது இருந்தால். ஆனால் இதில் என்ன அப்படின்னாக்கா, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு கேது 5ல் இருந்தால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகும். அதே மாதிரி இதை கேதுவுக்கு பிரீத்தி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சங்கடகர சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து சங்கடகர சதுர்த்தி அபிஷேகத்தை பாருங்கள். இல்லை உங்களால் முடிஞ்சது எதாவது வாங்கி கொடுங்க. கேதுவுக்கு பிரீத்தி பண்ண பிள்ளையாருக்கு பிரீத்தி நல்லது ஏதாவது பரிகாரம் செய்ய ஓரளவுக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய தீமைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். வராதுன்னு சொல்ல முடியாது, தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இப்போ 5ஆம் இடத்துல கேது இருக்குதுன்னு சொன்னால் பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும். பிள்ளைகளுக்கு இங்கே உள்ளூரில் படிப்பாங்க, வெளிநாட்டில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வராது. ஏன்னா அவங்க தான் வெளிநாட்டில் இருக்காங்க, ஃபோனில் தானே பேச போகிறோம் ஹலோன்னு சொல்லிட்டு. ஆனால் உள்நாட்டில் பிள்ளைங்க படிப்பாங்கள்ல, பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கூட கருத்து வேறுபாடு வரும். நீங்கள் சொல்கிறது அவன் கேட்க மாட்டான், அவன் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஆனால் பிள்ளைகளோட ஒத்து போங்க, அதுதான் நல்லது. விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த கேது பகவான் 5ல் இருந்து கண்டிப்பாக மிதுன ராசிக்கு நம்ம சொன்னது சில விஷயங்கள் தான் பெரிய படிக்கிற பசங்களுக்கு நல்லது பண்ணும், அவ்வளோதான். தொழில் சொந்தமாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக போகும், ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்ற விஷயங்களை பார்க்கும்பொழுது கொஞ்சம் மைனஸாக தான் இருக்குது, நிறைய மைனஸ் தான் இருக்குது கேது பகவான் பொறுத்த வரலையும். ஆனால் ராகு பொறுத்த வரலையும் 11ஆம் இடத்து ராகு அடா அளப்பரிய பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. உங்கள் ராசியை பார்த்து உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். 11ஆம் இடம் ராகே நல்லது செய்வார். வெளிநாடு, வெளிமாநிலம், அதாவது உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ் இது மாதிரி கூட்ஸ் எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு, இல்லை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி, இல்லை வியாபாரம் பண்ணக்கூடிய அன்பர்கள், அதில் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லாருக்குமே நேரடியான தொழில் ஒன்று இருக்குது. இதெல்லாம் பண்ணக்கூடிய அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக எஸ்டாப்ளிஷ் ஆவாங்க. அது தொலைத்தொடர்பு
ரொம்ப பெரிய லெவலில் ரீச் ஆகும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பிரமாதமான ஒரு காலகட்டம். உங்களுக்கு கேது கெடுத்தாலும் ராகு பகவான் அளப்பரிய பலன்களை வாரி வழங்கி ஒரு திருப்பு முனையை, ஒரு பொற்காலத்தை, ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் உங்கள் காட்டில் மழைன்னே சொல்லலாம். 11ஆம் இடத்து ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. ஆனால் இது எல்லாமே முதல்லையே சொல்லிட்டோம். உங்களுக்கு பை பர்த் சார்ட்டு நடப்பு தசாபுத்தி நல்லா இருந்தால் தான் இந்த ராகு பயிற்சி நல்லதாக உங்களை தூக்கி விடும். இதில் தசாபுத்தி சரியில்லைன்னா இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் தூக்கி விடுறதுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிறீங்க, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரும். இருந்தாலும் அந்த அளவுக்கு மோசமாகிறாது. 11ஆம் இடத்து ராகு நிச்சயமாக உயர்வான பலனையே தருவார் என்று சொல்லுகிறோம். நிச்சயமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனை, ஒரு பொற்காலம், ஒரு கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து கண்டிப்பாக அமையும். பொருளாதார ரீதியில் ஒரு உயர்வான ஒரு நிலையை நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகை ஆகாது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.